விஜயலட்சுமி சொல்லுது நான் தான் பெரிய வீடுங்குது, பவித்ரா என்ன சொல்லுது நான் தான் பெரிய வீடு. அப்ப யார் இது சின்ன வீடு? இதான சண்டை. ரேணுகாசாமி என்னுடைய தலைவனை விட்டு விடு, உன்னுடைய பழைய கணவனோடு போய் சேர்ந்து வாழ்வு, ஒழுக்கமற்றவள், நடத்தை கெட்டவள். உங்க ரசிகர் பாருங்க, இவரை பழி வாங்கியே தீரணும். ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி நான் உங்களை நேரில் பார்க்கணும். ஃபேக் ஐடியில் ஒருத்தி கூப்பிடான்னு போவானா மைசூருக்கு, அங்கே வச்சு தான் அவனை தூக்குறானுங்க. சிகரெட்டால் சுடுறான், செவுத்தில் அடிக்கிறான். இனக்கூறாய்வு அறிக்கை எப்படி வருதுன்னா, உடம்புல ஒரு எலும்பு கூட முழுசா இல்லை. இது அப்படியே பவித்ராவுக்கு போட்டு காமிச்சிருக்கான். வீடியோ எடுத்து நீ ஆசைப்பட்டதே செஞ்சுட்டேன். இதெல்லாம் போலீஸ் வெளியில் வரல. கதாநாயகனாக மாறினாலும் செட்டில் எந்த பெண்களையும் இவர் விட்டு வைப்பதில்லை. அதில் 10 வருஷத்துக்கு முந்தைய கிடைச்சதுதான் பவித்ரா. பவித்ரா 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று இல்லை சார். இவ்வளோ பெரிய நடிகை, அவரும் இவ்வளோ பெரிய நடிகர், இதெல்லாம் அசால்ட்டாக ஒரு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. பவித்ரா கவுடாவுடைய சதை மீது உள்ள கவர்ச்சி தான் ரேணுகாசாமியை கொலை செய்கிற அளவுக்கு அவனை மிருகமாக்கிறது. எரிப்பதற்கு தான் தர்ஷன் கட்டளையிட்டு இருக்காரு. கொடுக்கப்பட்ட பணம் 1 கோடி ரூபாய். பவித்ரா கவுடாவுடைய காமத்துக்கு விலை 1 கோடியும் 1 கொலை. அடிமை ரசிகர்ங்கிறவன் முதுகெலும் இல்லாத அடிமை. தர்ஷன் என்ன அளவீடு வச்சிருந்தானா அதான் ரஜினி வச்சிருக்கா, கமல் வச்சிருக்கா, விஜய் எல்லாமே அதே தான். ரஜினி என்ன புத்தனா புனிதனா? எத்தனை சினிமா ரசிகர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு. பென்சிலு பேனா அழிலப்பரு விஜய் கொடுக்குறாரு. இதெல்லாம் 10 பைசா தெருவிலே கிடைக்குது. வேற என்ன, எத்தனை வேற மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தா சொல்லு. நீதிமன்றமும் இவரை திருத்தல, சிறைத்துறையும் இவரை திருத்தல. கடைசியாக சட்டம் கண்டிப்பாக இவருக்கு மரண தண்டனை கொடுக்கும். ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் திரு தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரேணுகாசாமி கொலை வழக்கு, தன்னுடைய ரசிகரையே கொண்டிருக்காரு அப்படின்ட்டு பிரபல கன்னட ஆக்டர் தர்ஷன் அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. வழக்குமே விசாரணையில் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரேணுகாசாமி ஹேமந்த் குமார் என்ற தர்ஷன், அவருடைய இயற்பெயர் ஹேமந்த் குமார். இந்த தர்ஷன் மீது வெறிபிடித்த ரசிகன். இந்த வெறிபிடித்த ரசிகனை ரசிகர் மன்ற தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திரன். அவர் தான் தர்ஷன் ரசிகர் மன்ற அகில உலக தலைவர். இவரை தர்ஷன் 2 பேர் சேர்ந்து அவர் உடம்புல சிகரெட்டால் சூடு வச்சுருக்காங்க. என்ன சார்? அவன் கதறான். இது அந்த கைது செய்யப்பட்ட மொத்தம் 13 பேர். பவித்ரா கவுடா, தர்ஷன் 2 பேரை தவிர 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் 13 பேர். இந்த 11 பேரில் ஒருவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நடிகர் சங்க தலைவர் தர்ஷன் ரசிகர் மன்ற அகில உலக தலைவர், அவரும் தர்ஷன் 2 பேரும் பவித்ரா கவுடாவை கிசுகிசுவில், அதாவது விஜயலட்சுமி தர்ஷன் முதல் மனைவி முதல் குடும்பம், இவர்களிடம் விட்டுவிடு, உன்னுடைய முதல் கணவன் சஞ்சய் சிங் அவனோடு சேர்ந்து கொள், உனக்கு பல ஆண்களோடு தொடர்பு பவித்ரா கவுடாவுக்கு, இப்படி தொடர்ச்சியா நீ என்னுடைய தலைவன் தர்ஷனை விட்டு விட்டு நீ வேற யாரையா பிடிச்சிக்க. இப்படி ரேணுகாசாமி தொடர்ந்து இன்ஸ்டாகிராமுடைய ஐடியா கண்டுபிடிச்சிட்டார். சாதாரண மெடிக்கல் ஸ்டோரில் ஒரு சாதாரண ஒரு ஊழியன். இந்த ரேணுகாசாமி என்ன பண்ணுறாரு, பவித்ராவுடைய இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சு வேற வேலையே இல்லை, பவித்ரா கவுடாவை கடுமையாக பாதிச்சிருக்கு. இரவு பகல் மத்தியானம் சாயங்காலம் மெசேஜ் வந்துட்டே இருக்கு, கொட்டிகிட்டே இருக்கு. தர்ஷனுடைய ரசிகர்கள் பூராம ஒரு செய்தி போட்டால் இன்ஸ்டாகிராமில் வந்துருச்சு. ஒரு வாரம் சூடு பிடிச்சிது. அப்புறம் அதை எல்லாம் மறந்துட்டு வேறு வேலைக்கு போயிட்டான். ஆனால் ரேணுகாசாமி என்னுடைய தலைவனை விட்டு விடு, உன்னுடைய பழைய கணவனோடு போய் சேர்ந்து வாழ்வு, ஒழுக்கமற்றவள், நடத்தை கெட்டவள், இப்படியெல்லாம் போடுறான். இது பவித்ரா கவுடாவுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தணுனையும் உங்கள் ரசிகர் பாருங்கள். என்னை ராத்திரி பகலாக தூங்க விடாமல் என் இன்ஸ்டாகிராமில் இவ்வளவு செய்தி போடுறாரு. இவரை
பழி வாங்கியே தீரணும். இது தொடர்ச்சியாக தர்ஷன்கிட்ட பவித்ரா கவுடா கொடுத்த அழுத்தம். பவித்ரா கவுடா மீது உள்ள மோகத்தால் இதில் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, மோகம்தான். இந்த மோகம் தன்னுடைய ரசிகன் என்று கூட பார்க்காமல் கண்ணை மறைத்து விட்டது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களுக்கு இதுதான் நிலைமை. விஜய் ரசிகராக இருந்தாலும் ரஜினி ரசிகராக இருந்தாலும் யார் ரசிகராக இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஏன்னா ஒரு ரசிகன் தன்னுடைய நலம் விரும்பி அடுத்தவன் பொண்டாட்டி பவித்ரா கவுடா அவருடைய காதலை இழக்க முடியாமல் தன்னுடைய ரசிகனை செவுத்துல மோதிரம் 11 ரவுடி. எப்படி நீங்கள் தர்ஷனுக்கும் மோகம், அதே போல் ரேணுகாசாமிக்கு மோகம். எப்படின்னா ரேணுகாசாமி எப்படி வலையில் விழ வைக்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரு பெண்ணு பேரில் ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி, நான் உங்களை நேரில் பார்க்கணும், நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஏன்னா திருமண போட்டாவா அதில் வச்சுருக்காரு, தலப்பா கிளப்பா கட்டி பட்டு வேட்டி பட்டு சட்டை, உங்களை நான் சந்திக்கணும். அப்போ இந்த சினிமா ரசிகன் பூரா இப்படி தான் முட்டாளாக இருக்கான், மூடனாக இருக்கான். தலைவனும் முட்டாளாக இருக்கான், ரசிகனும் முட்டாளாக இருக்கான். தலைவன் பவித்ரா கவுடாவுக்காக தன்னுடைய ரசிகனையே கொள்றான். இந்த முட்டாள் ரசிக ஒரு ஃபேக் ஐடியில் ஒரு பொம்பளை கூப்பிடானோடனே பொண்டாட்டி 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கான், அவளை விட்டுட்டு வேற வச்சு தேடிட்டு போகிறான். அங்கே வச்சுட்டு அவனை தூக்குறானுங்க. அவன் தூக்கி சிகரெட்டால் சுடுறான், செவுத்தில் அடிக்கிறான். உடம்பு அதிக பிணக்கூறாய்வு அறிக்கை எப்படி வருதுன்னா, உடம்புல ஒரு எலும்பு கூட முழுசா இல்லை. ஒரு சண்டை காட்சி நடந்தது போல. ஏன்னா இது அப்படியே பவித்ராவுக்கு போட்டு காமிச்சிருக்கான். வீடியோ எடுத்து நீ ஆசைப்பட்டதை செஞ்சுட்டேன், வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. யாரு இதெல்லாம் போலீஸ் வெளியில் வரல. பவித்ரா கவுடாவை குஷிப்படுத்துவதற்கு, சந்தோஷப்படுத்துவதற்கு, அவருடைய மோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ரேணுகாசாமியை சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கு. உடல் முழுக்க காயம். நீங்கள் அந்த 11 பேரை 6 நாள் போலீஸ் நீதிபதி பார்த்துட்டு 6 நாள் போலீஸ் கேஸில் வச்சுக்கிட்டார். பெரிய குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் கெஞ்சுவான் போலீஸு, 2 நாளுக்கு மேலே கொடுக்க மாட்டான். 1 நாள் கொடுத்த வழக்கெல்லாம் பெரிய வழக்கெல்லாம் இருக்குது. இப்போ நீதிபதி எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரு? 6 நாள். எடுத்து உண்மையை விசாரி, உண்மையை கக்கி உண்மையை கொண்டா. இந்த தர்ஷன் மீது விஜயலட்சுமி 2011 வழக்கு கொடுத்துருக்கு. வழக்கு ஜெயிலுக்கே போயிட்டார். பரப்பன அக்காரத்தில் ஜெயிலே இருந்திருக்காரு. அவன் முதல் மனைவி விஜயலட்சுமி அதை போட்டு அடித்து உதைச்சி சித்திரவதை பண்ணி அது வழக்கு. 2வது சமரச மையத்தில் சமரசம், அது முடிஞ்சு 2016 ஒரு வழக்கு, திருப்பி அதே வழக்கு. இவர் மேலே ஒரு 5 வழக்கு இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பூரா திடீர்னு அவருடைய பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க மைசூரில். என்னென்னு பார்த்தா உள்ள எல்லா மிருகம் இருக்குது. அதெல்லாம் செய்தி வெளியே வரல. அப்புறம் கூட ஏதோ வெயிட்டர்லாம் அடித்து ஆமாம், ஹோட்டலில் வச்சு சப்ளையர் வச்சு உதச்சி அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆனார். இவர் சினிமாவுக்கு வந்த கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. இவர் சினிமா விநியோகஸ்தகர், படப்பெட்டி வாங்கி சினிமா தேட்டரில் ஓட்டுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஹீரோவாகணும்னு ஆசை. உடனே படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு அந்த படத்தில் நடிக்கிறார். கதாநாயகராக மாறினாலும் செட்டில் எந்த பெண்களையும் இவர் விட்டு வைப்பதில்லை. அதில் 10 வருஷத்துக்கு முந்தி கிடைச்சது தான் பவித்ரா. 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று. இதை பல முறை கண்டித்ததுனால தான் மனைவி விஜயலட்சுமி போட்டு அடிக்கிறார், உதைக்கிறார். பல முறை சித்திரவதை, அடி உதை சித்திரவதை. இதை சொந்தக்கார பொண்ணு, அது அவருடைய உறவினர் பொண்ணு அப்போ விஜயலட்சுமி. ஆக நீதிமன்றமும் இவரை திருத்தலை, சிறைத்துறையும் இவரை திருத்தலை. கடைசியாக சட்டம் கண்டிப்பாக இவருக்கு மரண தண்டனை கொடுக்கும். 100% 11 பேரும் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டு எங்கே கொடுத்துருவான்? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருவான். என்ன நடந்தது இன்ச்சு பைஞ்சாக கொடுத்துருவான். நீங்கள் இதில் என்ன நடந்ததுன்னா, ரேணுகாசாமியுடைய பாடி சுமணகல்லியில் கிடக்குது. பாடி கிடக்குது. புருஷனை காணன்னு ரேணுகாசாமியுடைய மனைவி புகார். அந்த பாடியை யாரோ பாடின்னு பார்க்குறாங்க. காணாமல் போன ரேணுகாசாமி பாடி. ரேணுகாசாமி பாடியை தெரிஞ்ச பிறகு நாங்கள் தாங்க கொண்டு 3 அக்யூஸ்ட் போய் சரண்டர் ஆகிறோம். விசாரணைக்கு முன் என்ன
கடன் கொடுத்தோம், கடன் கேட்டால் காசு கொடுக்கல, அதனால் நாங்கள் சண்டை பிடிச்சோம், பேச அடிச்சும் செத்து போயிட்டேன். போலீஸுக்கு பார்க்குறான், ஏண்டா கொலை குற்றவாளி தேடுனாலே கிடைக்க மாட்டான், தப்பிச்சு ஓடிடுவான். தனிப்படை 7 படம் போடணும். 7 படம் போட்டு ஒன்று மைசூர் போகும், ஒன்று பெங்களூர் போகும், ஒன்று சென்னை போகும், ஒன்று கல்கட்டா போகும், பம்பாய் போகும். இவன் 3 பேர் வந்து தானாக சரண்டர் ஆகிறானே, இதுதான் உண்மை இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் தான் இந்த 3 பேரையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறார். விசாரித்தா நாங்கள் தான் ரேணுகா சாமியை ரமணஹள்ளியில் கொலை பண்ணி பாடியை போட்டோம், எரிக்க முயற்சி பண்ணோம், மக்கள்லாம் கூட்டிட்டான், ஓடி வந்துட்டோம். எரிப்பதற்கு தான் தர்ஷன் கட்டளையிட்டு இருக்காரு. கொடுக்கப்பட்ட பணம் 1 கோடி ரூபாய். பவித்ரா கவுடாவினுடைய காதலுக்கு, காமத்துக்கு விலை 1 கோடியும் 1 கொலை. அப்போ 3 பேரை பிடிச்சி விசாரித்ததில் எல்லா கதையும் வருது. அதாவது நாகராஜ் யாருடைய நண்பர்னா தர்ஷனுடைய நண்பர். ராஜேந்திர அவர் யாருன்னா ரசிகர் மன்ற தலைவர். பவன் பவித்ராவுடைய நண்பர். என்ன நடக்குதுன்னு பவித்ராவே ஒரு ஆள் நினச்சி பார்க்குது. அவனை அடிக்கிறான், அவன் 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 பங்கு. பவுன்சர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது இந்த கொலை திட்டமிட்ட கொலை. நீங்கள் திருநாட்டு செக்ஷன் படி குற்றவாளிகள் தப்பவே முடியாது. தர்ஷன் தான் இதுக்கு தூண்டுதல். தர்ஷனை தூண்டியது பவித்ரா கவுடா. பவித்ரா கவுடா A1, தர்ஷன் A2, இல்லை A1 தர்ஷன், A2 பவித்ரா, இப்படி 11 பேரில் 5 பேருக்கு கண்டிப்பாக நீங்கள் மரண தண்டனை கிடைக்கும். தர்ஷனுடைய சினிமா வாழ்க்கை நீங்கள் சிறைக்குள்ளேயே முடிஞ்சு போகும். அதான் சார், இப்போ போராட்டம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டிவியில் கூட இவரோட படம் வந்து திரையிடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சார்? அதாவது சொந்த ரசிகன் அவன் என்ன சொல்கிறான்னா, விஜயலட்சுமியோடு வாழ்வதற்கு என் தலைவனை விட்டுருங்கிறான். இதுதான் அவன் செஞ்ச தப்பு. பவித்ரா கவுடா என்ன பண்ணுறா, தன்னுடைய படம், தன்னுடைய மகள் படம், முதல் கணவனுக்கு பிறந்த மகள் படம், தர்ஷன் படத்தை போட்டு இன்ஸ்டாகிராமில் செய்தி போடுது. அது கர்நாடகா பூரா பற்றிக்குது. இதுதான் என்னுடைய குடும்பம்னு. இதை பார்த்து விஜயலட்சுமி, தர்ஷன், விஜயலட்சுமி, தர்ஷனுக்கு பிறந்த குழந்தை 3 பேர், இதுதாண்டா எங்கள் ஒரிஜினல் குடும்ப படம், அது எங்கள் குடும்ப படம் இல்லை, அது ஃபேக்கு படம். பவித்ரா கவுடாவுடைய முதல் கணவன் சஞ்சய் சிங்குக்கு பிறந்த குழந்தை தான் அது. இது எங்கள் குடும்பம் அல்ல, எங்கள் குடும்பம் இங்கே இருக்குன்னு அந்த அம்மா போடுது. இது போட்ட பிறகு தான் ரேணுகாசாமி களத்தில் குதிக்கிறார். களத்தில் குதித்து தன்னுடைய தலைவனுக்காக போராடுறாரு. தலைவனே கும்பாங்குத்து குத்துறான். சார், ஒரு ரசிகராக அவர் கேட்டிருந்துருக்கலாம், பட் ஆபாசமாக கேட்டது தான் அவர் செய்தது. ஏங்க என்ன ஆபாசமாக கேட்டாலும் அவன் மேலே ஒரு பிக்சர் தானே கேட்குறான். பவித்ரா என்ன கேட்குறான், என் தலைவரை விட்டு என் குடும்பத்தோடு போய் குடும்பம் நடந்தது, அது நான் நல்ல அதுவும் தப்பு இல்லையே. பவித்ரா மீது எந்த ரசிகனுக்கும் ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. ஏன், அடுத்தவனுடைய கணவனை களவாடி விட்டால், விஜயலட்சுமியுடைய கணவனை களவாடியவள் எப்படி நல்லவளாக இருக்க முடியும்? இதுதான பிரச்சனையே. விஜயலட்சுமிக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, அப்போ நான் வந்து சின்ன ஊடா, பவித்ரா சின்ன ஊடா, இதுதான் சண்டை. யார் செய்வது? தர்ஷனுடைய பெரிய வீடு எது, சின்ன வீடு எது? விஜயலட்சுமி சொல்லுது நான் தான் பெரிய வீடுங்குது, பவித்ரா என்ன சொல்லுது நான் தான் பெரிய வீடு. அப்போ யார் இது சின்ன வீடு? இதானே சண்டை. சின்ன வீடு பெரிய வீடு சண்டை தானே. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ரசிகர் வந்தது தான் இப்போ பிரச்சனையாக போயிடுச்சு. அப்போது ரேணுகாசாமி என்ன நினைக்கிறாரு, என்னுடைய தலைவன் தர்ஷனை பவித்ரா அபகரித்து கொண்டாள், விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்துட்டா. விஜயலட்சுமி வாழ்க்கையில் இவ்வளவு சூறாவளி சுனாமிக்கு என்ன காரணம்? பவித்ரா கவுடா. அதனால நீ ஒதுங்கிரு, விலகிரு, நீ நடத்தை கெட்டவள், நாணயம் கெட்டவள், நேர்மையற்றவள் அப்படின்னு போடுறாரு. இதுதான் பிரச்சனை. இல்லை சார், இவ்வளோ பெரிய நடிகை, அவரும் இவ்வளோ பெரிய நடிகர், இதெல்லாம் வந்து அசால்ட்டாக ஒரு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா வந்து நிறையா பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, நிறையா தான் வரும். இவர் யாரோ ஒருத்தர் ஒரு 4 ஐடி பிளாக் பண்ணால் 5வது ஐடியில் வரப்போகிறது இல்லை. அது மாதிரி தவிர்த்திருந்தால் அந்த கொலை நடந்திருக்காதோ? இல்லை, அது உண்மை அதுதான். ஏன்னா தர்ஷன் மீது நீங்கள் அளவு கடந்த புகார் சொல்லலாம். என்ன காரணம்னா, அவனை கூப்பிட்டு கண்டித்து விட்டுருக்கலாம், அவன் திருத்தியிருப்பான். நீங்கள் கடத்தலானுகளில் கடத்தி கொண்டு போய் தர்ஷன் பண்ணி நிறுத்துகிறாங்க. நிறுத்திய பிறகு இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்யாத, என்னுடைய குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், இந்த ஒரு டீ சாப்பிடு, நீ என் மேலே அளவு கடந்த பக்தி வச்சுருக்க,
கடவுள் மீது வச்சிருக்கிற பக்தியை விட அதிகமாக என் மேலே நீ பக்தி வச்சிருக்க. அதனால இதோட போதும். விஜயலட்சுமி என் பொண்டாட்டி, பவித்ரா அப்பாட்டி, நான் பார்த்துக்கிறேன் என் கதையை, நீ தயவு செய்து தலையிடாத. இவர் கூட பத்திரமா பெங்களூர் விட்டுட்டு வந்திருக்கேன்னா அவன் அதில் ஒதுங்கியிருப்பான். ஃபோனில் சொல்லியிருந்தாலே ஃபோன் நேராக சொல்லியிருந்தா அவன் காலில் விழுந்திருப்பான். அது என்னமோ சின்ன ஊடா வரட்டுமா பெரிய ஊடா வரட்டுமான்னு 2 பேர் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிடாத, தயவு செய்து ஒதுங்கிருனா அவன் காலில் விழுந்து அடிச்சு போயிருப்பான். அதை மறந்துருப்பான், என் தலைவனே சொல்லிட்டான்டா அப்படின்னு. இப்போ பவித்ரா கவுடாவினுடைய மோகத்தின் மீது உள்ள வெறியால் மோகம் கண்ணை மறைத்து அவனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான்னா, இந்த ரசிகர்கள் இவர்களை கொண்டாடுவது நீங்கள் அடி முட்டாள்தனமான. தமிழ்நாட்டில் அதே கதை தான், எல்லா நடிகர்களுடைய கதை இதுதான். ரசிகனை அவன் மதிப்பதே இல்லை, எம்ஜிஆரை தவிர. மற்ற ரசிகனெல்லாம் நடிகர்கள்லாம் என்ன பண்ணுறான், அவனை பயன்படுத்தி கொள்ளுகிறான், ஊறுகாயா பயன்படுத்துகிறான். ரஜினி அவர்கள் வந்து அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவரோட ரசிகர்கள் இறந்தனால இப்போ வரைக்கும் அவர் பிறந்தநாளே கொண்டாடாமல் இருக்கிறாரு. கமல் அவர்கள் வந்து நற்பணி மன்றமாக மாற்றினாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார் ரசிகர்களுக்காண்டி. இல்லை, ரசிகர்களுக்காண்டி படம் பார்க்கக்கூடிய அடிமைகளாக வச்சுருக்காரு கமலும் ரஜினியும். எத்தனை சினிமா ரசிகர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு, எத்தனை குழந்தைங்களுக்கு படிக்க வச்சுருக்காரு, எத்தனை குழந்தைகளுக்கு இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு. சினிமாக்காரன் ஒரு 50,000 பேர் இருக்கான். லைட் பாய், கார் ஓட்டுறவன், ஜென்ரேட்டர் ஓட்டுறவன், லைட் பிடிக்கிறவன், அவனுக்கு இலவச மருத்துவமனை இருக்கா. ஒரு படத்துக்கு எத்தனை கோடி வாங்குறாரு? 150 கோடி ரூபா வாங்குறாரு. 150 கோடி ரூபா உன்னை வாழ வைத்த ரசிக தொழில்நுட்ப கலைஞன், இவனுக்கு ஏதாவது இலவச மருத்துவமனை, இலவச பள்ளிக்கூடம் இருக்கா? 1500 டிக்கெட் வாங்கினாவன். முதல்ல 40 பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கினவன் இப்போ எவ்வளோக்கு வாங்குறான்? 1500 ரூபா. 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறான். வாங்கிறதுனால தான் அவனை மோடி கூப்பிடுறாரு, அமித்ஷா கூப்பிடுறாரு, வெங்கையா நாயுடு கூப்பிடுறாரு, சந்திரபாபு நாயுடு கூப்பிடுறாரு. ஆனால் நீ ரசிகனுக்கு என்ன பண்ண? உன் படத்துக்கு 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினான். ரஜினி கமலை என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணுறது. பென்சிலு, பேனா, அழிலப்பரு விஜய் கொடுக்குறாரு. இதெல்லாம் 10 பைசா தெருவிலே கிடைக்குது. வேற என்ன? எத்தனை வேற மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தா சொல்லு. ஏழை கிராமத்தில் நீட்டில் பாஸ் பண்ணி முதல் மார்க் வாங்கின எத்தனை பேருக்கு மெடிக்கல் பணம் கட்டியிருக்க சொல்லு. இன்ஜினியரிங் எத்தனை பேருக்கு பணம் கட்டியிருக்க? அப்படியெல்லாம் இருக்கா? பென்சிலு, பேனா, அழிலப்பரு, சிலேட்டு, மஞ்சப்பை, இதெல்லாம் ஊரை ஏமாத்துருக்கு. அப்போ அவன் அங்கே அடிச்சே கொள்றான். இவர்கள் ஊரை ஏமாத்துறான். ஆக ரசிகர்கள் என்பது முட்டாள்களுடைய கூட்டம். உலகத்திலேயே கேவலமான நாடு தமிழ்நாடு தான். குஷ்புக்கு கோயில் கட்ட நாடு. சிலுக்கு கடிச்சிட்டு ஆப்பிள வச்சா ஏழை விடுறானுவோ. இந்த நாடு கேவலமான நாடு எங்க? ஒரே நாடு தமிழ்நாடு தான். கோயில் கட்டுறா, பெற்ற அப்பனை கட்டுறா, கோயிலை ஆத்தாளுக்கு கட்டுறா, முன்னோர்களுக்கு கட்டுறா, அதாண்ட குலசாமி. குஷ்புக்கு கோயில் கட்டுறானா அவன் அது ஒரு பண்பட்ட இனமாகுது? ஒழுக்கம் கெட்ட பயிலு வந்தார் சினிமாக்கார பயிலுக்கு பூரா. ஒழுக்கம்னா 1% கூட தெரியாது. சிவகார்த்திகேயன் புலம்புறான், இமான் சிவகார்த்திகேயன் பொண்டாடி தள்ளிட்டு போயிட்டான். பகிரங்கமாக பார்த்தோமா? எதுக்கடா இரவு பார்ட்டி? பகல்லே இப்போ சாப்பிடுங்கடா, பார்ட்டி வைங்கடா. இரவுல எவனா கூட்டிகிட்டு போகிறான், எவனா தள்ளிட்டு போகிறான். இவன் பொண்டாட்டியை காணா, அவன் பொண்டாட்டியை காணா. கௌதமி கமல் என்ன திருமணம் பண்ணி தான் குடும்பம் நடத்துனாங்களா? இதெல்லாம் தான் ரசிகர்களுக்கு கொடுக்குற புத்திமதியா, வழிகாட்டுதலா? கடைசியில் இப்போ அவர் அந்த அம்மா என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு உச்சபட்ச நடிகர். எந்த பெண்ணை வேணுமோ அவருடைய படுக்கரை கூட்டிகிட்டு போயிடுவார். பணத்தை போய் மனைவிட்டு வாங்கிட்டு போய் சொல்லுவார். இப்படியெல்லாம் சீரழிவு கலாச்சாரம் தான் சினிமா. தர்ஷன் என்ன பண்ணான்? அடிச்சே கொண்டு இருக்கான். அவன் கதறி இருப்பானா இல்லையா, தலைவா என்னை விட்டுருன்னு சீரட சூடு வச்சிருக்கான். எது? பவித்ரா கவுடா அவனுடைய கவர்ச்சி தான் அவனை இவ்வளவு மிருகமாக்கி இருக்கு. வேற ஏதாவது உண்டா? ஏதாவது மன அழுத்தம் எதுவும் கொடுத்துருப்பாங்க. அதாங்க பவித்ரா கவுடாவனுடைய சதை மீது உள்ள கவர்ச்சி தான் ரேணுகா சாமியை கொலை செய்கிற அளவுக்கு அவனை மிருகமாக்கியிருக்கு. யாரு? அதுதான் சினிமா. சினிமாவில் என்ன? கதாநாயகிக்கு இடுப்பில் கேமரா வைக்கிறது, ஒரு டான்ஸு, ஒரு பாட்டுக்கு தமனா ஆட சொல்லி 2 கோடி ரூபா கொடுக்குறான். எதுக்கு? தமனா என்ன கருத்தை, என்ன ரசிகர்களுக்கு என்ன கருத்தை சொல்லியிருப்பான்? ஒரு டான்ஸுக்கு 5 கோடி ரூபாங்க. கேள்விப்படுறோமா? அப்போ செக்ஸு, பாலியல் உணர்வுகளை தூண்டுவது, அதை பணமாக்குவது, இதுதான் சினிமா.
ஒரு படத்துக்கு எதுக்கு 1 கோடி ரூபா ஒரு டான்ஸுக்கு? அப்போ இவன் அப்படியே காம உணர்ச்சியை தூண்டுவது. பக்கத்தில் இருக்கிற அறிஞ்ச தெரிஞ்ச பெண்களெல்லாம் இவன் எப்படி பார்ப்பான்? தமனாவை பார்க்குற மாதிரியே பார்ப்பான். அதுதான் நிறைய பாலியல் புகார். எடுத்த படம் போதும், எல்லாம் ரசிக்கிறான் மக்கள். சினிமா கோடம்பாக்கத்தை காலி பண்ணிடு, ஸ்டுடியோவை 2 வருஷம் பூட்டிடு, எந்த பாலியல் போக்சோ சட்டம் வராது. ரஜினி உடைய பேத்தி வயசு தான் கதாநாயகி நடிக்கிறாரா இல்லையா? 70 வயசு கடந்தவர், கதாநாயகி வயசு 25, 50 வயசு வித்தியாசம் லவ் பண்ணுவீங்க? 50 வயசு வித்தியாசம் குடும்பம் நடத்துவீங்க? கதைன்றது கற்பனை தானே சார். அது கற்பனையில் எதுக்கு ஒரு பாட்டுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து டான்ஸ் ஆட விடுறீங்க 2 பீஸ் உடையில? முழுக்க முழுக்க பாலியல் வக்கரங்களுக்கு தீனி போடுவது தான் திரைப்படம். இந்த தர்ஷன் ஒரு சாதாரண ஒரு ரசிகனை, அவன் என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அவன் கல்லறிப்பானா இல்லையா மரணம் அடைகிற பொழுது? ஒரு ஆளை 13 பேர் சேர்ந்து அடிப்பீங்க, அடிச்சு கொள்ளுவீங்க. அப்போ அவனுக்கு ரசிகருங்கிற அந்த உணர்வே இல்லை. அடிமை. ரசிகருங்கிறவன் முதுகெலும் இல்லாத அடிமை. தர்ஷன் என்ன அளவீடு வச்சிருந்தானோ அதான் ரஜினி வச்சிருக்கா, கமல் வச்சிருக்கா, விஜய், எல்லாமே அதே தான், எம்ஜிஆரை தவிர. இங்கேயுமே நிறைய ஹீரோஸுக்கும் ஹீரோயின்ஸுக்குமே வந்து நிறைய மெசேஜஸ் வருது, நேரடி மிரட்டல் கூட வந்திருக்குது. ஆனா அவங்க அந்த கொலை அளவுக்கு போனது இல்லை, அது ஒரு தவிர்த்திருக்கிறாங்க, இல்லை ஒரு போலீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவனும் நடிகன் தான், ரஜினியும் நடிகன் தான். எனக்கு தர்ஷனை வேற ரஜினி வேறலாம் பார்க்க முடியல. ரஜினி என்ன புத்தனா புனிதனா ஏதாவது உண்டா? எவ்வளையோ ஆடோட என்னமோ பண்ணிக்க, எனக்கு 150 ரூபா லதா முதலே வாங்கிட்டு போயிடும், லதா முதலே வசூல் பண்ணிட்டு போயிடும் 150 கோடி ரூபா, எப்படியே வச்சு அவனை எடுத்துக்க. இவர்களுக்கு திரைப்படம் பார்க்குறவனுடைய நலன் என்பது 1% கூட இல்லை என்பது தான் நம்ம ரேணுகா சாமி, தர்ஷன், பவித்ரா கவுடா விஷயத்தில் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கர்நாடகா திருந்திடும், தமிழ்நாடு திருந்தாது. தமிழ்நாடு திருந்தாது. ஏன் திருந்தாதுன்னா இவர்கள் திரைப்பட கொட்டகையிலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள். இப்போ அவரோட வக்கீல் என்ன சொல்றாரு அவர் தரப்புல இருந்து அப்படின்னா, அவர் வந்து இந்த ஸ்பாட்லேயே இல்லை, சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், இதுல போலீஸ்க்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் கேட்குறாங்க. முதல் ஸ்பாட்லேயே அவங்க இல்லை, இன்வெஸ்டிகேஷனே தப்பா நடந்திருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து இவர் தான் பண்ணதா ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு, அவர் பண்ணலை அப்படின்ற ஒரு வாதம் வந்து அவர் வக்கீல் வச்சிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? செத்து போனவன் என்றைக்குமே குற்றவாளி வக்கீல், இந்த கொலை நடக்கும்போது இவர் ஆனார், என்னுடைய கிளைண்ட்டு 500 பேருக்கு அந்த பக்கம் இருந்தாருன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் நீதிமன்றம் தான் இறுதி முடிவு. வக்கீல் சொல்லுவது இறுதி முடிவல்ல, காவல்துறை சொல்லுவது இறுதி முடிவில். நிறைய கொலை வழக்கில் சாட்சியங்களும் இருக்காது. நீதிபதி யார் இந்த கொலைக்கான பலன் பெற்றவர்கள், பயன் பெற்றவர்கள் யார்? ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கும், இவனை கொண்டு இருப்பாங்க, இவன் செத்து போனால் இவனுடைய 10 ஏக்கர் நிலம் யாருக்கு போய் சேருது? அவன்தான் பயனாளி, அவன்தான் இந்த கூலிப்படை ஏறி விட்டுருப்பான். பெனிஃபிஷரி யார்? இந்த கொலையால் பலனடைந்தவனால தான் கொலை செய்யப்படுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கும். அதே கதை தான். ரேணுகா சாமி பவித்ரா கவுடாவை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, நடத்தைய விமர்சனம் பண்ணுறாரு, என் தலைவனுடைய மனைவி விஜயலட்சுமி சேர்ந்து வாழ விட்டுருங்கிறாரு. இதுதான் பவித்ரா கவுடாவை கொலை செய்ய தூண்டி, பவித்ரா கவுடா தர்ஷன் மூலம் இந்த கொலை நடந்திருக்கிறது என்பதுதான் இந்த வெளிவர இருக்கிற தீர்ப்பு. இப்படித்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் மேலே வந்து இந்த மாதிரி கேஸ் வருது அப்படின்ற போது போலீஸ் வந்து தயங்குவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ அவங்க வந்து ஊர் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி இவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இப்போ திரையில் ஹீரோவாக இருந்தது, இப்போ போலீஸ் வந்து ஹீரோ ஆகிட்டாங்கன்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வேகமாக போயிட்டுருக்கு. அந்த போலீஸோட நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கர்நாடகா போலீஸ் நியாயமாக இருக்கும், அரசியல் அழுத்தம் இருக்காது. இங்கே அரசியல் அழுத்தம் இல்லாமல் எந்த கேஸும் இல்லை. காவல்துறை அதிகாரி வேலையை பார்க்க முடியாது. பட்டச்செயலில் ஃபோன் பண்ணுவான் இன்ஸ்பெக்டர், யோ தண்ணியில் காட்டுக்கு மாற்றிடுவேன், ஏன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவியா? இங்கே 100% எல்லாத்துக்குள்ள அரசியல், 100% சினிமா துறைக்குள்ள அரசியல். 1 கோடி பேசலாம், 2 கோடி பேரம் பேசலாம், செய்தி வருது. ஆனாலும் கர்நாடகாவில் நீங்கள் குன்கா பிறந்த ஊர் கர்நாடகா. ஜெயலலிதாவை பரப்பன அக்கராகாரத்தில் ஜெயிலில் முடிச்சு போட்டாரா? அப்போ குன்காவுடைய நீதி நிலைநாட்டப்பட்ட இடம் பெங்களூர்.
ஷின்கான் ஒருத்தர் இந்திரா காந்தியை பிடிச்சி உள்ள போட்டார், அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றம். குன்கா சின்கா இந்தியாவில் நிறைய நீதியரசர்களால தான் இந்த நீதி நிலை பெற்று இருக்கிறது. அதனால் இந்த வழக்கு கண்டிப்பாக கொலை வழக்காக மாற்றப்பட்டு விட்டது. தர்ஷன் குறைந்தபட்சம் தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ரேணுகாசாமி குடும்பம், கர்ப்பிணி பெண்ணுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், ரசிகர்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா வந்து இப்படி ஒரு கோர சம்பவம், அவங்க வந்து ஒரு திரையில் வந்து ஹீரோவாக பார்த்தாலே இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற போது அவங்க மனநிலைலாம் இப்போ எப்படி இருக்கும் சார்? சீக்கிரம் தூக்கில் போடணும்னு இருக்கும், அவ்வளோதான். சீக்கிரம் வேகமாக போடணும். இந்த மாதிரி கயவர்கள் தன்னோட ரசிகனை அடிச்சே கொள்றான்னா மிக விரைவில் தீர்ப்பு 6 மாதத்துக்குள்ள வந்து தூக்கில் தொங்குவதை படம் பிடித்து பார்க்கணும்னு இருக்கு. ஏன்னா ஒரு கொலைகாரன ஒரு நடிகனாக ஒரு தலைவனாக பார்த்த அந்த ரேணுகாசாமியுடைய ஆவி அப்படித்தான் மன்றாடும். ஏன்னா ஹோம் மினிஸ்டர்லேருந்து அந்த ஊர் நடிகை முதற்கொண்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி ட்விட்டர்லேயும் சரி இல்லை ஆர்டிக்கல்லையும் சரி போட்டுட்ருக்குறாங்க. இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னு எந்த மாறாது, தண்டனை கிடைக்கும். அவர் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கிடைக்கும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 100% சந்தேகத்துக்கிட மாதிரி நிரூபிக்கப்பட்டு விட்டால் காவல்துறை தூக்குத்தான். தர்ஷன் தூக்கில் தொங்குவதை ரசிகர்கள் பார்ப்பார்கள். இதுதான் ரேணுகாசாமியினுடைய மனைவியினுடைய பிறக்க போகிற குழந்தையினுடைய வேண்டுகோள். அந்த குழந்தை பிறக்கும்போது தகப்பன் இருக்க மாட்டானே, இது எவ்வளோ பெரிய வேதனை. அதனால் குறைந்தபட்சம் மரண தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ரசிகர்களுடைய வேண்டுகோள்.